ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரக்கூடிய திங்கட்கிழமை ஜூன் மாதம் 29ஆம் தேதி உருவாகக்கூடிய பௌர்ணமி எத்தகையது அப்படின்றத பற்றியும், இந்த பௌர்ணமியினுடைய சிறப்புகள் எப்படி இருக்குது, இந்த பௌர்ணமிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் துலாம் ராசி நேயர்கள் சந்திக்க இருக்காங்க அப்படின்றத பற்றியும் தொடர்ந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுடன் வந்தடையும், நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நல்லதும் சரி கெட்டதும் சரி அவங்களுடைய கிரக நிலைகளை பொறுத்து தான். அதாவது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆடம்பரமாக இருப்பாங்க, அதிகமாக பணம் சம்பாதிப்பாங்க. இதே ஒரு சிலர் பார்த்திங்கன்னா என்ன தான் சம்பாதித்தாலுமே கூட பணம் கையில் தங்காது. ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டம் ஈஸியாக கிடச்சிடும், ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அதை அடையிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட காரணம் என்னென்னா கிரக அமைப்புகள் தான். இந்த கிரக நிலைகளும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்காது, ஒன்றொன்றுத்துக்கும் அப்படின்னு தனித்துவமான தன்மைகள் இருக்குது. ஸோ ஒவ்வொரு கிரகங்கள் மாறும் பொழுதும் அந்த குறிப்பிட்ட காலங்களானது நமக்கு அந்த அதிர்ஷ்டங்களையும் அந்த துரதிர்ஷ்டங்களையும் கண்டிப்பாக கொடுத்துட்டு தான் போகும். அப்படி பார்க்கும் பொழுது இப்போ துளாராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி அன்றைக்கே பார்த்திங்கன்னா குரு பயிற்சி ஆகிட்டார். ஸோ துளாராசி நேயர்களுக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நிறைய நல்ல விஷயங்களானது தான் நடக்க போகுது. இருந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதான் செய்யும். ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்றதையும் அதுக்காக செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்ன அப்படின்றத பற்றியும் தொடர்ந்து பார்க்கலாம். கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எங்கேயும் ஸ்கிப் பண்ணிடாமல் தொடர்ந்து பாருங்கள். மாதம் மாதம் வரக்கூடிய நாட்களில் பௌர்ணமியும் ஒன்று. இந்த பௌர்ணமி பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமானது. அதுவும் ஒவ்வொரு மாதத்தில் வரும் பொழுதும் ரொம்ப ரொம்ப நல்ல விசேஷங்களோடு வரும். பொதுவாகவே பௌர்ணமி அப்படின்னாலே அன்றைக்கி இறை வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் சந்திர தரிசனம் செய்கிறது, தியானம் செய்கிறது, இதெல்லாம் ரொம்பவே நல்லது. சந்திரனுடைய வெளிச்சத்தில் சாப்பிட்றது, குளிக்கிறது எல்லாமே ஒரு விதமான ஈர்ப்புகளை நமக்கு கொடுக்கும், நல்ல ஈர்ப்புகளை கொடுக்கும், நேர்மறையான ஆற்றலை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக யாருக்கெல்லாம் மனசில் அமைதி இல்லை, மன அமைதி வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் எல்லாருமே கட்டாயமாக பௌர்ணமி நாளில் ஒரு 10 நிமிடம் அமர்ந்து தியானம் செய்யுங்க. ஸோ சந்திரனை நினச்சிக்கிட்டு நீங்கள் மனசார நீங்கள் தியானம் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக அமைதி கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா நம்முடைய உடலுக்கும் சரி மனசுக்கும் சரி நல்ல ஆற்றலை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். அதனால் கண்டிப்பாக நீங்கள் பௌர்ணமியில் வழிபாடுகள் செய்யுங்க. ஸோ பௌர்ணமி அன்றைக்கி விரதம் இருந்தும் வழிபாடுகள் செய்கிறது உண்டு. இந்த பௌர்ணமி விரதம் ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். ஸோ பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் வீட்டில் விளக்கேற்றி வழிபாடுகள் செய்யலாம். அன்றைக்கி யாருடைய வீடுகளெல்லாம் விளக்கானது ஏற்றப்படுதோ அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களும் காணாமல் போகும் அப்படிம்பாங்க. ஸோ கட்டாயமாக பௌர்ணமியில் நீங்கள் பக்கத்தில் கோவில் இருக்குது அப்படின்னா கோவிலுக்கு போங்க. சிவன் கோவிலாக இருக்கலாம், அம்மன் கோவிலாக இருக்கலாம், பெருமாள் கோவிலாக இருக்கலாம். ஸோ எதுவாக இருந்தாலும் சரிங்க, பக்கத்தில் கோவில் இருந்தால் போய் வழிபாடுகள் செய்யுங்க. ஸோ அன்றைக்கி பார்த்திங்கன்னா வீட்லேயும் நீங்கள் பூஜை செய்யலாம். சத்யநாராயண பூஜை செய்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இது எல்லாமே நம்மளுடைய மனசுக்கு அமைதி கிடைக்கும், நல்ல நல்ல பலன்களை எல்லாம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் வீட்டில் நீங்கள் மகாலட்சுமி தாயாரையும் வழிபாடுகள் செய்யலாம். செய்கிறதுனால உங்களுக்கு செல்வ செழிப்புகள் கிடைக்கும். அதே போல் வெளியில் இருக்கீங்க அப்படின்னா இயலாதவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. கொடுக்கக்கூடிய தானங்கள் பார்த்திங்கன்னா சிறப்பானதாக இருக்கணும். அதாவது உணவு, உடை, இந்த மாதிரி நீங்கள் தானங்களை செய்யும் பொழுது உங்களுடைய நிறைய பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும். கர்மாக்கள் முக்கியமாக குறைய ஆரம்பிக்கும். கர்மாக்கள் குறைஞ்சிருச்சு அப்படின்னாலே நம்மளுடைய கஷ்டங்களும் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் மறக்காமல் இந்த விஷயங்கள்லாம் செய்யுங்க. அதே மாதிரி பௌர்ணமி அன்றைக்கி செய்யக்கூடாத விஷயம் என்ன அப்படின்னா, யாரையும் திட்டக்கூடாது, யாருடைய மனசையும் புண்படுத்துகிற மாதிரி எதையும் செய்யாதீங்க, கோபப்படாதீங்க. அசைவ உணவுகளை அன்றைக்கி எடுத்துக்காமல் இருங்க. ஸோ எளிமையான உணவுகளை சாப்பிடுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் மட்டும் மாற்றங்களை கொண்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும், கண்டிப்பாக நல்லது நடக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ யாரெல்லாம் பௌர்ணமி விரதம் இருக்கீங்க, பௌர்ணமி பூஜை செய்த பலன் யாரெல்லாம் அடைஞ்சிருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம துளாராசி நேயர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு அப்புறமா என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத பார்த்துடலாம். துலாம் ராசி, அதாவது ராசி மண்டலத்தில் 7வதாக இருக்கக்கூடிய ராசி, சுக்கிர பகவான ராசி அதிபதியாக பெற்ற ராசி. ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா வரக்கூடிய நாட்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுடைய பழைய கடன்கள் எல்லாமே அடைச்சிடுவீங்க. இந்த ஒரு வருட காலம் மட்டும் கொஞ்சம் நீங்கள் கஷ்டப்பட்டீங்க அப்படின்னாவே போதும், நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக மாற ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் 6, 4, 2 இந்த இடங்களை எல்லாம் குரு பகவான் பார்க்குறாரு அப்படின்றதுனால
ஸோ உங்களுக்கு நடக்கக்கூடியதில் மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய நன்மைகளாக தான் இருக்க போகுது. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அதே போல் 8லேயும் செவ்வாய் இருக்கிறார் அப்படின்றதுனால குடும்ப பிரச்சனைகள் அப்படின்றது மட்டும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ யாருடைய குடும்பத்துலேயும் நீங்கள் தலையிடாதீங்க. யாருடைய குடும்ப பிரச்சனைகள்லையும் நீங்கள் தேவையில்லாமல் வந்து கலந்துக்காதீங்க. முதுகு, அடிவயிறு, கழிவு பாதை இது தொடர்பான பகுதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா தினந்தோறும் வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். ஸோ அதனால் உங்களுடைய உடல்நலத்தை மட்டும் பார்த்துக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா நிறைய சிக்கல்கள் வந்து வரக்கூடிய நாட்களில் தீரப்போகுது. என்னென்ன பிரச்சனைகளானது உங்களுக்கு தொடர்ந்துட்டு இருந்தது, எதெல்லாம் முடியவே முடியாமல் இருந்ததோ அது எல்லாமே முடிய போகுது. இழுபறியாக இருந்து வந்த சிக்கல்கள் தீரப்போகுது. உங்களுக்கு தொலைதூரத்திலிருந்து வரக்கூடிய தகவல்களும் நல்ல செய்திகளாக தான் வரப்போகுது. நிறைய பயணங்கள் செய்யறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் உங்களுடைய எல்லா விதமான முதலீடுகளுமே வந்து சிறப்பாக இருக்கும். ஸோ நிறைய முதலீடுகள் செய்வீங்க. அதுபோல் உங்களுடைய துணைக்கும் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். கௌரவம் கண்டிப்பாக வந்து கிடைக்கும். மேலும் குடும்பத்தை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா இப்போது உங்களை விட்டு பிரிஞ்சவங்க எல்லாருமே மீண்டும் ஒன்று சேருவாங்க. ஸோ உங்கள் குடும்பத்துக்கு பாதிப்பு அப்படின்னு ஒன்றுமே இனிமேட்டுக்கு இருக்கவே இருக்காது. அதாவது இதுவரைக்கும் ஏதாவது பாதிப்புகளை நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கூட இப்போ அந்த பாதிப்புகள் எல்லாமே வந்து காணாமல் தான் போக போகுது. ஸோ அதனால் கவலைப்பட வேண்டாம். பண வரவு அப்படின்னு பார்க்கும்போது நல்லாவே இருக்குங்க. ஸோ தொழில் தொடர்பான விஷயங்கள் சாதகமாக மாறப்போகுது. ரொம்ப நாளாக நீங்கள் என்ன வாய்ப்புக்காக காத்துட்டு இருந்தீங்களோ, எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ அந்த வாய்ப்புகள் இப்போ வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வேலை செய்யக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா மேலதிகாரிகளுடைய ஆதரவு, அன்பு, புதுசு பொறுப்பு இந்த மாதிரியெல்லாம் நிறைய கிடைக்கும். ஸோ புதிய புதிய வாடிக்கையாளர்கள் வந்து கிடைக்கிறதுனால வருமானமும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஸோ உங்களுடைய வேலை தொழிலில் பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. அதனால் அது ஆட்டோமேட்டிக்காக எப்போதும் போல் நடந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்கான பண வரவுகளும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடைச்சிட்டே தான் இருக்குங்க. ஆனால் நண்பர்கள் மேலும் தேவையில்லாமல் செலவு பண்ணக்கூடியவங்க கிட்ட மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா உங்களுடைய பணம் செலவழிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் இனிமேட்டுக்கு வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ திருமணமே ஆகலை அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருக்கக்கூடிய துளாராசிக்காரங்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த பௌர்ணமிக்கு அப்புறமா முயற்சி பண்ணுங்கள். திருமண முயற்சிகளும் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். இருந்தாலுமே கூட அப்பப்போ தேவையில்லாத செலவுகளும் வரதான் செய்யும். ஸோ பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. அதே மாதிரி அவசரமாக எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. அவசர முடிவுகளில் கண்டிப்பாக கவனம் இருக்கணும். இல்லைனா அதுவுமே உங்களுக்கு ஆபத்தாக போய் முடிஞ்சிடுங்க. ஸோ தொடர்ந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் ஏற்றங்களை மட்டுமே கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன வழிபாடுகள் செய்யணும், பரிகாரங்கள் செய்யணும் அப்படின்றதையும் மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. இந்த பரிகாரத்தையும் வழிபாடுகளையும் நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது உங்களுடைய பாதி பிரச்சனைகள் வந்து சரியாக போகும். ஆன்மீக ரீதியாக நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்களும் வழிபாடுகளும் கண்டிப்பாக வந்து கை கொடுக்கும். அதனால் நம்பிக்கையோடு வந்து செய்யுங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா புதன்கிழமை தோறும் ஏழைகளுக்கு வந்து யாராவது உங்களுக்கு யாருக்கு தெரிஞ்சவங்க உங்கள் கண்ணில் யார் படுறாங்களோ அவங்களுக்கு ஒருத்தருக்காவது நீங்கள் உணவு வந்து தானமாக கொடுங்க. ஸோ நீங்கள் ஒவ்வொரு ஸ்பெஷல் டேஸ்லையுமே ஏதாவது ஒரு வகையில் யாருக்காவது உணவு வந்து தானமாக கொடுங்க. அது ரொம்ப நல்லது. அதே மாதிரி பசுமாடு இருக்குது அப்படின்னா அந்த பசுமாட்டுக்கு போய் உங்கள் கையால் வந்து உணவு கொடுங்க. இது வந்து உங்களுக்கு ரொம்ப நன்மை தரும். ஸோ நிறைய விரயங்களை தடுக்கிறதுக்கு இந்த மாதிரியான பரிகாரங்களை வந்து மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். அதே போல் உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் அபிராமி அந்தாதியை வந்து படிங்க. இதுவும் வந்து ஒரு சிறந்த ஏற்றத்தை கொடுக்கும். ஸோ படிக்க தெரியல அப்படின்னா நீங்கள் போட்டு விட்டாவது கேளுங்க. கண்டிப்பாக குலதெய்வத்துக்கு போகிறதுக்கான சான்ஸ் இருக்கக்கூடியவங்களாம் குலதெய்வ வழிபாடுகள் செய்யுங்க. அது உங்களுக்கு இன்னுமே வந்து நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். துளாராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குலதெய்வ வழிபாடுகள் செய்ய செய்ய உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகள் எல்லாமே வந்து காணாமல் போக ஆரம்பிச்சிடும். அதனால் மறக்காமல் அந்த விஷயத்தையும் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி எளிமையான பரிகாரங்கள் தானே அப்படின்னு அசால்ட்டாக விட்டுறாதீங்க. இந்த எளிமையான பரிகாரங்கள் தாங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல மாற்றங்களை கொடுக்கும். மறக்காமல் முயற்சி பண்ணுங்கள். துளாராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். கண்டிப்பாக பதவி கிடைக்குங்க. பதவிக்காக காத்துட்ருக்கக்கூடியவங்களுக்கு பதவி உயர்வும் வந்து இருக்குது. ஏன்னா உங்களுடைய ராசி நாதனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் குருவோடு வந்து இணைந்திருக்கிறார் அப்படின்றதுனால நிறைய நன்மைகள் இப்போ வந்து நடக்க ஆரம்பிக்கும். இதே போல் உங்கள் ராசியில் பார்த்தீங்கன்னா 6வது இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறாரு. ஸோ 6ல் சனி பகவான் அமர்ந்து இருக்கிறதுனால என்ன நடக்க போகுது அப்படின்னா உங்களுக்கு விபரீத ராஜ யோகங்களானது கிடைக்க போகுது. மேலும் 2ஆம் இடத்துக்கு குருவினுடைய பார்வை இருக்குது. 5ஆம் பார்வையாக வந்து கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது அபரிவிதமான விஷயம். இதனால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நல்ல ஒரு பொருள் சேர்க்கையானது கிடைக்கும். ஏதாவது ஒரு வகையில் ஏதோ ஒன்று நீங்கள் சேமிக்க ஆரம்பிப்பீங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது. குரு பார்வை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ 4, 6ஆம் இடத்துக்கு குருவுடைய பார்வையெல்லாம் கிடைக்கிறதுனால உங்களுக்கு வேலை பிரச்சனை அப்படின்னு கண்டிப்பாக ஒன்றுமே இருக்கவே இருக்காது. ஸோ எனக்கு வேலை தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாம் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு சால்வ் ஆகிடும். அதுவும் பார்த்திங்கன்னா இந்த மாதத்துலேருந்து அது வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும்.
அது மட்டும் இல்லாமல் கடன், நோய், வழக்கு, எதிர்ப்பு, பகை இது எல்லாத்துக்கும் இடமா இருக்கக்கூடியது 6ஆம் இடம். ஸோ அப்படிப்பட்ட 6ஆம் இடத்துல குருவினுடைய பார்வை இருக்குது அப்படின்றதுனால உங்களுக்கு எதிரா யாரெல்லாம் செயல்படுறாங்களோ அந்த எதிரிகள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அழிய ஆரம்பிச்சிடுவாங்க. அதுலேயும் குறிப்பாக கடன் தான் எனக்கு பிரச்சனை, கடனால தான் நான் வந்து அவதிப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய துளாராசி நேயர்களாக இருக்கீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் கவலைப்படாதீங்க. ஸோ காட் கிரேஸாக உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு நல்ல விஷயங்கள் வந்து நடக்கும். ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பணம் வரும். அந்த பணத்தின் மூலமாக நீங்கள் அடமானத்தில் வச்சுருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் வந்து மீட்டெடுக்க முடியுங்க. ஸோ அற்புதமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது அதிர்ஷ்டம்னு கூட சொல்லலாம். ஸோ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு தான் வந்து துளாராசிக்காரங்களுக்கு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஆண்டாக இருக்க போகுதுங்க. ஸோ அற்புதமான ஒரு காலகட்டம்னே சொல்லலாம். அதே போல் இன்னும் ஒரு வேலை உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னா கூட கண்டிப்பாக வந்து பொறுமையாக இருங்க. ஒரு வேலை கிடைக்குது அப்படின்றதுக்காக இருக்கிறத வந்து விட்டுறாதீங்க. ஸோ கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வேலை நல்லதாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து ட்ரை பண்ணுங்கள். பொதுவாகவே துளாராசிக்காரங்க ஒரு 3 மாதத்துக்கு அப்புறமா நீங்கள் புதிய வேலைக்கு முயற்சி பண்ணுங்கள். அது வரைக்கும் என்ன செஞ்சிட்ருக்கீங்களோ அதையே செய்யுங்க. பொறுமையாக இருங்க, அதுதான் நல்லது. ஸோ தொட்டது துலங்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதுலேயும் குறிப்பாக துளாராசியுடைய பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த டைமில் உங்களுக்கு ஆளுமை திறமை வந்து அதிகமாக இருக்கும். சொந்தமாக நீங்கள் தொழில் தொடங்குறதுக்கான யோகம் இருக்குது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா காமர்ஸ் தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் தாங்க இருக்குது. ஸோ முயற்சி பண்ணுங்கள். முடியாதது அப்படின்னு ஒன்றுமே கிடையாது. நம்ம செய்யணும்னு நினச்சிட்டோம்னா கண்டிப்பாக செய்யலாம். ராசிநாதன் அமர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது அப்படின்றதுனால உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பலம். எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க. அதுவும் குறிப்பாக 45 வயசுக்கு உட்பட்டவங்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் இது வந்து அருமையான ஒரு காலம். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வாழ்க்கையில் நினைக்காத அளவுக்கு மாற்றங்களை பார்க்க போகிறீங்க. நல்ல ஒரு உயர்வுக்கு வந்து போக போகிறீங்க. ஸோ காத்திருக்கிறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. 45 வயசுக்கு மேற்பட்டவங்களாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும் உங்களுடைய ஆரோக்கிய ரீதியாக பிரச்சனைகள் வரும். அதனால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரியை ஒரு சிலர் பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் வந்து மாற்றங்கள் வந்து உருவாக போகுது. அதை ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருங்க. சுப செலவுகள் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ நிறைய விஷயங்கள் செலவு பண்ணுவீங்க. புதுசாக ஆடை வாங்குறது, பரிசுகள் வாங்குறது இதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ வேலைக்கே போக மாட்டேன் அப்படின்னு சொன்னவங்க கூட இப்போ நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி ஆவாங்க. ஸோ வேலைக்கு போகிற நிலைமை வந்துடும். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான நேரமாக இருக்குது.